பேசுவது அளவாக இருக்க வேண்டும், அழகாக இருக்க வேண்டும், கட்டுக்குள் இருக்க வேண்டும். அதாவது பேசுறதுன்னா சத்தம் போடுறது சேர்த்தி தான். இந்த கருத்து பரிமாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க, கம்யூனிகேஷன். அந்த கம்யூனிகேஷனில் எங்கே யார்கிட்ட எப்படி பேசுகிறோங்கிறது ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு இங்கே வெளியில் போயிட்டே இருக்கும்போது யாராவது ஒருத்தர் மணி என்ன அப்படின்னு கேட்டாக்கா, மணி ஆகிற மணி தான், கோயில் மணி அப்படின்ட்டுலாம் போவாங்க சில பேர். ஆனால் நீங்கள் ரொம்ப கரெக்டாக இருக்கணும்னா எப்படின்னா, இதுதான் ஒரு சின்ன உதாரணம். ஒரு ஊரில் ஒரு சின்ன சிட்டுக்குருவி இருக்குது. அந்த சிட்டுக்குருவி அப்படியே பறந்து போய் எல்லாம் பார்த்துட்டு வரும். ரைட்டு, சரி, என்ன பண்ணுறது, இந்த சிட்டுக்குருவி இப்படியே இருக்கே அப்படின்ட்டு யாரோ இந்த போகிறவங்க வர்றவங்கெல்லாம் இது பண்ணுறாங்க. ஒரு பூனை பின்னாடியே வருது, இது போகுது, என்னமோ சரி நமக்கு இது இல்லை பரவாயில்ல அப்படின்ட்டு அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துது. எல்லோரும் அப்படியே அட்டாக் பண்ணுற மாதிரி வர்றாங்க, ஆனால் ஒன்றும் பண்ண முடியல, சரி போயிடுறது. இந்த குருவி சத்தம் போடாமல் இருந்திருந்ததுன்னா ஒன்றுமே இல்லை, அதை கீச்சு கீச்சு கீச்சுட்டே இருக்குது. சரி, அப்புறம் கொஞ்சம் ஒரு நாள் காலையில் நேரம் நல்ல பனி, அந்த குளிர், இந்த குருவி அப்படியே பறந்துட்டு நடுங்கிட்டே பறந்துட்டு வருது. கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் அப்படியே என்னமோ சத்தம் கேட்குதுன்னு திரும்பி பார்க்குது. ஒரு மாடு, நல்ல அருமையான எருமை மாடு, அப்படியே படக் 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 அப்படின்னு சாணி போட்டுரும். இந்த குருவி பறந்து வந்தது தெரியாமல் அதில் விழுந்துருச்சு. அப்போது அந்த சாணியில் மூடினதுனால அந்த குளிர் கதகதப்புக்கு அது என்ன பண்ணுது, ஆஹா என்ன அருமையாக இருக்குன்னு பாட்டு பாட ஆரம்பிச்சிருது. பாட்டுன்னா ஏதோ சும்மா கத்திட்டு இருக்குது. அப்போது அங்கே முன்னாலேயே பக்கத்தில் உட்காண்ட்ருந்த பூனை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வருதா, நேராக வருது, அப்படியே பார்த்து 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 பக்கத்தில் வந்துருச்சு. கபக் அப்படின்னு ஒரே பிடி பிடிச்சிருச்சு. இப்போது அந்த சிட்டுக்குருவி பேசாமல் இருந்திருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு காட்டி கொடுக்குற மாதிரி பேசிக்கிட்டே இருந்ததுன்னா மாட்டிக்க வேண்டியது தான். ஆக நாமும் எங்கேயாவது போனால் நாம் எங்கே இருக்கிறோம் என்னங்கிறத பார்த்துக்கணும். நம்ம என்ன பேசணுங்கிறத நம்மளே முடிவு பண்ணிக்கணும். தேவையில்லாமல் எடுத்து விட்டுட்டு நம்மளாக மாட்டிக்கக்கூடாது. அப்படி மாட்டிக்காமல் இருந்தால் எல்லோருக்கும் நல்லது. சரியா? ஒரு பெரிய காடு, அந்த காட்டில் நிறைய மரங்கள், அந்த மரங்களில் மயில் பறவைகள் எல்லாம் நிறைய வருது. உயரமான மரங்கள் இருக்குது. அப்போது 2 மயில் இதெல்லாம் இங்கே தானே இருக்கும், நம்ம மேலே போய் உட்காந்துக்கலான்னு மேலே போகுது. அந்த மயில் மேலே போன உடனே சத்தம் போடுது. பேசாமல் அது பாட்டுக்கு அது உட்காந்துட்டு எதையாவது சாப்பிட்டுட்டு வந்திருந்ததுன்னா யாருக்கும் பிரச்சனை இல்லை. அது சந்தோஷத்தில் அப்படியே சும்மா மயில் அகவும். அந்த அகவல் தகவல் போய் அங்கே பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் பார்க்குறாங்க. அப்போது அங்கே வேட்டையாடுறதுக்கு 2 பேர் வர்றாங்க. துப்பாக்கி எடுத்து சரி சுட்டலாமான்னு பார்க்கும்போது எங்கே இருக்குன்னு தெரியலையேன்னு பார்த்துட்டு இருக்கும்போது இது கத்துது, அகவும். அது அந்த கர்ண கடூரமாக ஒரு சத்தம் வரும். அந்த சத்தத்தில் ஏய் இங்கே தான் எங்கேயோ இருக்குதுன்னு கரெக்டாக டார்கெட் பண்ணேன், டக்குன்னு அடிச்சிட்டான். மரத்து மேலே ஏறுறது தப்பு இல்லை, யார் எங்கே இருக்காங்கன்னு பார்க்கறது அவசியம். இதெல்லாம் இல்லாமல் அது பாட்டுக்கு அது மேலே போய் கபக் அப்படின்னு உட்கார்ந்தோடனே டபக் அப்படின்னு சுட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ நாம் எங்கே இருக்கிறோம், எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம், என்ன செய்ய வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்ற இவை அனைத்தையும் நாம் ஒரு சேர ஆய்வு செய்து அதன் பிறகுதான் செயல்பட வேண்டும்.